மரியாதைக்குரிய முதலமைச்சர் பேசுறதுல மிக பெரிய பதற்றம் தெரிகிறது. அமித்ஷா கூட்டணியை முடிவு செய்யறாருன்னா மரியாதைக்குரிய அமித்ஷா அவர்கள், மரியாதைக்குரிய அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் தான் தலைமையேற்று இந்த கூட்டணியை நடத்துவார்னு ஏற்கனவே பல மாதங்களுக்கு முன்னாலே சொல்லியாச்சு. அதே மாதிரி இன்னைக்கு ஜனநாயக ரீதியாக எல்லோரும் இணையாக பிரதமரோடு பேசி ஒரு நட்புறவை ஏற்படுத்தி கொண்டு எல்லோருமே இணையாக பணியாற்றி கொண்டிருக்கிறோம். இதுல எங்க அடிமைன்னு சொல்றதுல என்ன இருக்கு? நான் கேட்கிறேன், இன்னைக்கு காங்கிரஸ் தாங்க உங்களுக்கு அடிமையா இருக்கு, இல்ல நீங்க காங்கிரஸுக்கு அடிமையா இருக்கீங்க. அதனால அரசியல்ல மற்ற தலைவர்களுக்கு ஒரு மரியாதை கொடுத்து பழகுங்க. அதாவது ஒரு கூட்டணினா தலைவர்கள் பேசுவாங்க, சில நேரம் ஒரு தலைவர் பேச முடியலன்னா இன்னொரு தலைவர் பேசுவாரு. அதை விட்டுட்டு சும்மா அடிமை தமிழ்நாட்டில் எல்லாம் சரியா இருக்கான்னு பார்க்க சொல்லுங்க. அடிதடி நடந்து கொண்டிருக்கிறது, ஒரு அடிமையை பத்தி பேசிக் கொண்டிருக்கிறார். தமிழ்நாட்டில் எல்லாம் போராட்டமா நடந்து கொண்டிருக்கிறது, தமிழ்நாடு போராட்ட களமா இருக்கு, அதை நாங்க வெற்றி பெறுவோம்னு சொல்றாரு. ஏதோ தமிழ்நாடு போராட்ட களமாகவே இன்னைக்கு இவர் அடிமைப்படுத்தி வைத்திருப்பதை மாதிரி அவர் பேசிக் கொண்டிருக்கிறார். என்ன பொறுத்த வரைக்கும் சமீப காலமாக முதலமைச்சரின் பேச்சில் மிகுந்த பதற்றம் தெரிகிறது. அதுவும் இப்ப சொல்றாரு, சூரியனை பார்க்கலன்னா காலை பார்த்துட்டு இருந்தா சூரியனை எப்படி பார்க்கணும், கொஞ்சம் திரும்பி பார்க்க சொல்லுங்க முதலமைச்சரை. இந்த பக்கம் திரும்பி பார்த்தா எத்தனை போராட்டம் நடக்குது, இந்த பக்கம் திரும்பி பார்த்தா எத்தனை போராட்டம் நடக்குதுன்னு பார்க்க சொல்லுங்க. மத்தவங்க எதை பாக்குறாங்கன்னு பாக்க, இதாவது ரொம்ப 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 கீழ்த்தரமா பேசுறாரு என்பதுதான். அதனால இப்ப கூட தான் மழை வருதுன்னா, அப்ப நீங்க இருக்கும் போதே சூரியன் மறைஞ்சிருச்சு. எதிர பிரதமர் வரும்போதுதான் சூரியன் மறையணும்னு இல்ல, முதலமைச்சர் பேசும்போதே சூரியன் மறைஞ்சிருது, அப்புறம் என்ன பண்ண முடியும்? அதனால இன்றைய காலகட்டத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பாதையில் சென்று கொண்டிருக்கிறது. இதை பார்த்து ஸ்டாலின் அவர்கள் பதற்றப்படுகிறார்கள் என்பதுதான். சமீப காலத்தில் அவரோட பேச்சுல தமிழகம் எவ்வளவு வளர்ச்சி அடைந்ததுன்னு பேசுறது கிடையாது, தமிழ் மக்கள் இன்னும் வருங்காலத்தில் எப்படி வளர்ச்சி ஆடுறது கிடையாது. எப்ப பார்த்தாலும் தேசிய ஜனநாயக கூட்டணி எட்டி பார்த்துட்டு இருக்கிறதுக்கு பதிலா தமிழ்நாட்டில் என்ன நடக்குதுன்னு எட்டி பார்த்தா பரவாயில்லன்னு நான் நினைக்கிறேன். அதே சமயத்துல பார்த்தோம்னா அதிமுக அவங்கள பதிலடி கொடுத்திருக்காங்க. நாங்க அவங்க சொன்னதுக்கு அதிமுக பதில் சொல்லி இருக்கிறாங்க. தேசிய ஜனநாயக கூட்டணிக்கும் இண்டி கூட்டணிக்கும் தான் இப்ப போட்டி. தம்பி விஜய் இப்ப புதுசா வந்திருக்கிறாரு, அவர் சில கருத்துக்களை சொல்லலாம், அது அவர் கருத்தை சொல்லிட்டு போறாரு, அவ்வளவுதான். அதனால நாங்க அதை பெருசா எடுத்துக்கொள்றதுல தான் என்னோட கருத்து.